வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன் குக்டாப். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கடைசியாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்துருங்க. இது பாதி சுரைக்காய். இதில் தான் ஒரு குழம்பு பண்ண போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மழை காலத்துக்கு வின்டர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் இந்த குழம்பு. கொஞ்சம் காரமாக ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும். நான் எப்படி பண்ணினேன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கிறேன். அது ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் வதக்கிட்டு அதை மிக்சரில் போட்டு அரைக்கணும். ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு பட்டை, 4 லவங்கம், ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன். இது எண்ணெயில் போட்டுக்கிறேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு. இது கொஞ்சம் எண்ணெயில் பொரியட்டும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு அதனால். அடுத்து இது கூட 1/2 கப்பு தேங்காய் துருவினது எடுத்துருக்கேன். அதையும் போட்டு கொஞ்ச நேரம் அதில் வதக்கிடலாம். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேர்க்கடலையும் நான் போட்டிருக்கணும், அதை மறந்துட்டேன். அதையும் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை வறுத்ததாக இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. இது தேங்காய் போடுறதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கணும். அடுத்து கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், இது எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது இப்போ நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் மிக்சரில் போட்டு அரைக்கணும். இந்த மிக்சரில் இதை போட்டுக்கிறேன். இது கூடவே 2 தக்காளி, அதையும் எண்ணெயில் கொஞ்சமாக வதக்கிட்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெயை விட்டு 2 தக்காளி பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். அதை எண்ணெயில் கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். அது அப்புறம் மிக்சரில் அந்த இதோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். இது போதும். அது ஆறினோன்னா அதையும் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைஞ்சிரும். இப்போ அது இருக்கட்டும். அதை அரைச்சி வச்சாச்சு. அடுத்து அதே பேனில் நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். 2 கரண்டி கடுகு, 1 ஸ்பூன், பொடியாக நறுக்கின வெங்காயம் 2, மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன். பெருசாக இருந்தாலும் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. பொடியாக நறுக்கிக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, எண்ணெயில் வதங்கட்டும் அந்த கொஞ்ச நேரம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கிடலாம். அது பச்சை வாசனை போகட்டும். அது நல்லா வதங்கி வந்திருக்கு. அதுவே தெரியும் நம்மளுக்கு அந்த பச்சை வாசனை போகிறது. கொஞ்ச நேரம் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் அது அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வதக்கிக்கலாம். அடுத்து அது கொஞ்சம் வதங்கி வந்த உடனே கட் பண்ணி வச்சுருக்க சுரைக்காயை சேர்த்துடலாம். குழம்புக்கு சுரைக்காய் இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். இந்த சைஸில் கட் பண்ணி அதையும் கொஞ்ச நேரம் எண்ணெயில் வதக்கிடலாம். இதுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், இன்னொரு வாட்டி மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த காய் வேகிறதுக்கு நான் தண்ணியை விட்டு காயை குக் பண்ணிக்கலாம். அது ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் அது குக் ஆகட்டும். காய் ஒரு 75% குக் ஆனவுடனே அந்த அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அதில் போட்டு திருப்பியும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கணும்.
இப்போ நான் தண்ணி விட்டுருக்கேன். இந்த தண்ணி போதும் இந்த காய் வேகிறதுக்கு. இது மூடிடலாம். இது அப்படியே வேகட்டும். அப்பப்போ திறந்து விட்டு கலந்து விட்டுக்கலாம். அது ஒரு 70 to 75% வெந்த உடனே பாருங்கள் காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து நான் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம். மசாலா வந்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ அதில் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ மசாலா போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த குழம்பு வந்து மழை காலத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட கூட கொஞ்சம் அப்பளம், வத்தல் இதெல்லாம் சுட்டு வச்சு வெறும் வேறு எதுவும் வேணாம். இந்த குழம்பையும் அதுவும் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யூஸ்வலாக செய்கிற குழம்பு எல்லாத்துலேயும் தேங்காய் அரைப்பும், மசாலா, மிளகாத்தூள் எல்லாம் போடுவோம். கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க. குழம்பு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். நான் தண்ணி கலந்து விட்டுருக்கேன். 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் அது கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு ரெடி ஆகிடும். பாருங்கள் கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இது போதும். இது ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த குழம்பு. உங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye, see you. Have a good time. Thank you.